பிரதிஸ் லைஃப் ஸ்டைல் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம கார்டன் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னன்னா நம்ம தோட்டத்தில் எக்கச்சக்கமான கீரைலாம் வளர்ந்து போயிருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். பண்ணலாமா? இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் பல வகையான கீரைகளை அறுவடை பண்ண போகிறோங்க. உண்மையிலேயே நம்ம தோட்டத்தில் இல்லாத கீரையே இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த கீரை சீட்ஸ் எல்லாம் நான் ஏப்ரல் மாதம் போட்டேன். அதுக்கப்புறம் பல முறை அறுவடை பண்ணிகிட்டே தான் இருக்கேன். கட் பண்ண நமக்கு திரும்பவும் வளர்ந்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் என்னென்ன வகையான கீரைகள் இருக்குது, ஒரு கீரை விதையிலேருந்து அறுவடைக்கு வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், கீரையில் பூச்சி வந்துச்சுன்னா அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், எந்த மாதிரியான ஆர்கானிக் ஸ்ப்ரேவை யூஸ் பண்ணலாங்கிறத டீட்டெயிலாக உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் எல்லா கீரையில் இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸையும் நம்ம பார்க்கலாம். நம்ம வீட்டு தோட்டத்திலேயே இத்தனை வகையான கீரைகள் வளர்ந்து தொடர்ந்து நமக்கு அறுவடை பண்ண முடியுங்கிற என்னோட எக்ஸ்பீரியன்ஸையும் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு கீரையும் அறுவடை பண்ணிக்கிட்டே அதை பற்றியே தெரிஞ்சுக்கலாம். நம்ம தோட்டத்தில் என்னென்ன கீரைகள் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். அரைக்கீரை, சிறுகீரை, தண்டுக்கீரை, சிகப்பு தண்டுக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, முடக்கத்தான் கீரை, முருங்கைக்கீரை, மணத்தக்காளி கீரை, பாலக்கீரை, புளிச்சக்கீரை, புதினா கீரைன்னு இத்தனை வகையான கீரைகள் நம்ம தோட்டத்தில் இருக்குங்க. வாங்க ஒவ்வொரு கீரையும் நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு நான் எல்லா கீரையும் அறுவடை பண்ண போகிறதில்ல. ஏன்னா இவ்வளோ கீரையும் ஒரே நேரத்தில் அறுவடை பண்ணிட்டா ஒரு வாரத்துக்கு இல்லை ஒரு மாதத்துக்கே வச்சு சாப்பிடலாம். ஸோ அதனால நமக்கு தேவையான கீரைகளை மட்டும் அறுவடை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம மணத்தக்காளி கீரையை ஹார்வெஸ்ட் பண்ணிடலாங்க. இந்த மணத்தக்காளி சீட் நான் இந்த இயர் போடவே இல்லை. லாஸ்ட் இயர் செடியிலேருந்து கீழே விழுந்த சீட்லேருந்து தானாக ஜெர்மினேட் ஆகி இப்போ நமக்கு இவ்வளோ அடர்த்தியாக வளர்ந்துருக்கு. ஒரு வாட்டி நம்மளோட கார்டனில் இந்த மணத்தக்காளி சீரை போட்டுட்டோன்னா எவ்ரி இயர் அதுவே தானாக வந்துடுங்க. மணத்தக்காளி கீரையை நம்ம ரூட்டோட பிடுங்கணும்லாம் அவசியம் கிடையாது. மேலே இருக்கிற அந்த ஹெங் ஸ்டெம் அண்ட் லீவ்ஸை மட்டும் கட் பண்ணி ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தால் சைடில் புதுசாக பிரான்ச்சஸ் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு மறுபடியும் ஹார்வெஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. இந்த கீரையில் பார்த்திங்கன்னா வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, அயன், கால்சியம் மாதிரியான நியூட்ரியன்ஸ் நிறைய இருக்குது. நம்ம ஊரில் மணத்தக்காளி கீரையை வந்து ஒரு பாரம்பரியமான கீரையாக வந்து யூஸ் பண்ணுவோம். மவுத் அல்சருக்கு இல்லை ஸ்டொமக் அல்சர் இருக்கும்போது இதில் வந்து ஃபுட்டில் சேர்த்துப்பாங்க. இதில் லைட்டாக வந்து கசப்பு தன்மை இருக்கும். பட் பருப்பு சேர்த்து நல்லா குக் பண்ணி ஹாட் ரைஸ் போட்டு கொஞ்சம் கீ விட்டு சாப்பிட்டா டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்தா இந்த கசப்பு தன்மை தெரியாமல் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. சரி வாங்க நமக்கு தேவையான அளவுக்கு மட்டும் மணத்தக்காளி கீரையை இன்றைக்கி அறுவடை பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு நம்ம முடக்கத்தான் கீரைக்கு போவோம். முடக்கத்தான் கீரை நம்ம ஊரில் ட்ரெடிஷ்னலாக வந்து இந்த மூட்டு வலிக்காக வந்து யூஸ் பண்ணுவாங்கங்க. இது ஒரு ஃபாஸ்ட் க்ரோயிங் கொடி வகைன்னு சொல்லலாம். ஒரு தடவை நல்லா க்ரோ ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா போதும், ரெகுலராக லீவ்ஸ் நமக்கு ஹார்வெஸ்ட் பண்ண நிறைய பிரான்ச்சஸ் அண்ட் லீவ்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இயர் நான் புதுசாக சீட் எதுவுமே போடவே இல்லை. லாஸ்ட் இயர் சீட்லேருந்து தானாக வந்து ஜெர்மினேட் ஆகி இப்போது இவ்வளோ பிளான்ஸ் வளர்ந்துருக்கு. ஆக்சுவலி எனக்கு இவ்வளோ பிளான்ஸ்லாம் தேவைப்படாது. அதனால் நிறைய பிளான்ஸ் இருக்கிறதுனால நான் வேரோட பிடுங்கி அந்த லீவ்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஹெல்த்தியாக 2 பிளான்ட் மட்டும் நம்மளோட பிளான்ட் பெட்டில் இருந்தால் போதுங்க. அதை நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண நமக்கு நிறைய லீவ்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். முடக்கத்தான் கீரையில் பார்த்திங்கன்னா ஃபைபர், கால்சியம், அயன் மாதிரி நிறைய நியூட்ரியன்ஸ் வந்து இருக்குது. நம்ம பாரம்பரியமாக ஜாயின்ட் பெயினுக்கும் அண்ட் ஸ்டிஃப்னஸ்க்காக வந்து நம்ம சேர்த்துக்குவோம். குக்கிங் பொறுத்த வரைக்கும் முடக்கத்தான் கீரையை தோசையில் அடையாக செய்யலாம். இல்லைனா வந்து ரசம் மாதிரி நிறைய விதவிதமாக நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இது ஒரு கொடி வகை செடி தாங்க. பட் இதை வளர்க்குறதுக்கு கண்டிப்பாக நமக்கு ட்ரலீஸ் இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது. ஒரு பாட்டில் வச்சு நம்ம மல்லிகைப்பூ செடியை எப்படி ரெகுலராக கட் பண்ணி ப்ரூன் பண்ணி புஷ்ஷியாக வளர்க்குறோமோ அதே மாதிரி முடக்கத்தான் செடியும் ரெகுலராக நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தால் அது பாட்டுக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம சிகப்பு தண்டுக்கீரைக்கு வரலாம். இந்த சிகப்பு தண்டுக்கீரை நம்ம கார்டனில் எக்கச்சக்கமாக வளர்ந்துருக்குங்க. ஒரு கார்டன் பெட் விடாமல் கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையும் முளைச்சிருக்கு. லாஸ்ட் இயர் பிளான்ஸ்லேருந்து விழுந்த சீடு கார்டன் முழுக்க ஸ்ப்ரெட் ஆகி தானாகவே ஜெர்மினேட் ஆகி வளர்ந்துருக்கு. ஆக்சுவலாக நான் 2 கார்டன் பெட்டில் பார்த்தேன். நம்ம ஏதோ சீடு போட்ட மாதிரி கார்டன் பெட் ஃபுல்லாக அவ்வளோ கொச்சன்னு பக்கமாக அவ்வளோ கீரை முளைஞ்சிருந்தது. அந்த டைமில் நான் வந்து இந்தியா போயிட்டேன். ஸோ கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு மேலே தான் ஆச்சு நான் திரும்பி வந்து கார்டனை பார்த்தா எனக்கு செம்ம ஷாக்கு. கார்டன் முழுக்க சிகப்பு தண்டுக்கீரை தாங்க. அதில் சில பிளான்ஸ் என்னோட ஹைட்டாகவே வந்து உயரமாக வளர்ந்துருந்துச்சு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கார்டனை க்ளீன் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஹெல்த்தியாக இருந்த லீவ்ஸ் எல்லாத்தையுமே ஹார்வெஸ்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணலான் இருக்கேன்.
அதுக்கப்புறம் ஓவர் க்ரோ ஆன பிளான்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வெஜிடபிள் போடுறதுக்கு நம்ம கார்டன் பெட்டை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. இதில் என்ன ஃபன்னியான விஷயம் தெரியுமா? நான் கஷ்டப்பட்டு சீட் போட்டு தினமும் தண்ணி ஊற்றி கேர் பண்ணுற பிளான்ஸ் சில நேரத்தில் சரியாகவே க்ரோ ஆகாது. பட் தானாக விழுந்த சீட்ல இருந்து முளைக்கிற பிளான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்காத அளவுக்கு ஹெல்த்தியாகவும் பெருசாகவும் வளர்ந்துருக்கு. நான் சீட் போட்டு வளர்த்த பிளான்ட்டை பார்த்தீங்கன்னா இன்னும் குட்டி குட்டியாக தாங்க இருக்குது. பட் ஊருக்கு போன டைமில் நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹைட்டாக வந்து உயரமாக வளர்ந்துருக்கு இந்த கீரைங்க. அது என்ன ஃபார்முலான்னு எனக்கு புரியவே இல்லைங்க. நம்ம கேர் பண்ணுற செடியை விட நம்ம கண்டுக்காமல் விடுற செடி தான் நல்லா வளருது. இது எனக்கு மட்டும்தான் நடக்குதா இல்லை கார்டன் வச்சிருக்க எல்லாருக்குமே இப்படித்தானான்னு தெரியல. உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிறுகீரை, முளைக்கீரை, அரைக்கீரை, தண்டுக்கீரை, இன்னும் சில வெரைட்டிஸ் நான் சீட்ஸ் போட்டிருக்கேன். இந்த சீட் எல்லாமே ஏப்ரல் மாதம் போட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக வந்து க்ரோ ஆகிட்டு இருக்குங்க. இந்த கீரைகளோட சீட்ஸ் ரொம்பவே சின்னதாக இருக்கும், கிட்டத்தட்ட கடுகு மாதிரி இருக்கும். அதனால் ஒவ்வொரு சீடுக்கும் தனித்தனியாக ஹோல் போட்டு விதைக்க வேண்டிய அவசியம் இல்லை. சாயிலில் லைட்டாக லூசன் பண்ணிவிட்டு சீடை ஈவன்லி மேலே தூவி ஒரு தின் லேயர் சாயில் போட்டு கவர் பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் சீடு நகராத மாதிரி ஜென்டலாக வாட்டர் பண்ணிக்கோங்க. சாயிலை மாய்ஸ்சரைசர் மெயின்டைன் பண்ணாலே போதும். நம்மளோட சீட் வந்து சூப்பராக ஜெர்மினேட் ஆயிருங்க. ஆல்ரெடி நமக்கு ஹார்வெஸ்ட் பண்ண நிறைய கீரைகள் இருக்கிறதுனால இப்போதைக்கு இந்த கீரை எதுவுமே நான் கட் பண்ண போகிறது கிடையாது. அதை அப்படியே விட்டுட்டு அதை அப்படியே வளரட்டும்னு விட்டுற போகிறேன். பட் சில லீவ்ஸில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்குது. இந்த மாதிரி டேமேஜஸ் தெரிஞ்சால் ஃபர்ஸ்ட் லீவ்ஸ்க்கு மேலேயும் முக்கியமாக அடியிலையும் ஏதாவது பெஸ்ட் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். பெஸ்ட் ப்ராப்ளம் இருந்தால் நான் நீம் ஆயில் தான் ஸ்ப்ரே பண்ணுவேன். ரெடிமேட் நீம் ஆயில் இருந்தால் நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே நீம் ஆயில் ப்ளஸ் வாட்டரை மிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1 லிட்டர் வாட்டருக்கு 1 டீஸ்பூன் நீம் ஆயில் அண்ட் 1/2 டீஸ்பூன் மைல்டு லிக்யூட் சோப் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஈவினிங் டைமில் இல்லை மார்னிங்கில் வந்து நீங்கள் செடிக்கு இந்த ஸ்ப்ரேவை அடிக்கலாம். அதில் மட்டும் இல்லாமல் அடியிலையும் ஸ்ப்ரே பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பெஸ்ட் வந்து லீவ்ஸ்க்கு அடியில் தான் ஹைட் ஆகி இருக்கும். இதே மாதிரி ஃப்ளவர்ஸ் மேலே டைரெக்டாக ஸ்ப்ரே பண்ணாதீங்க. நம்ம கார்டனுக்கு வர ஹனிபீஸ் எல்லாம் அப்புறமா தெரிச்சு ஓடி போயிடும். முருங்கைக்கீரை மரத்தை என்சியில் கிரவுண்டில் வச்சு வளர்க்க முடியும்னு சொன்னால் நம்புவீங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நான் லாஸ்ட் இயர் வந்து இந்த முருங்கை மரத்தை எப்படி கிரவுண்டில் வச்சு வளர்க்குறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக வந்து ஒரு வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். என்னோட நெய்பர் ஒருத்தவங்க முருங்கை மரத்தை கிரவுண்டில் வச்சு அதுக்கு ஒரு க்ரீன் ஹவுஸ் மாதிரி போட்டு அதை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சம்மரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய மரமாக நிறைய முருங்கைக்காய் காய்ச்சி தொங்கிட்டு இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா பாட்டில் தாங்க வச்சுருக்கேன். இங்கே வந்து என்னோட கம்யூனிட்டியில் க்ரீன் ஹவுஸ்லாம் வைக்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் என்னால் வைக்க முடியல. பட் உங்களுக்கு அந்த மாதிரி ஆப்ஷன் இருந்தது க்ரீன் ஹவுஸ் வைக்க முடியும் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போது இந்த செடிக்கு கவ் மேன்யூர் ஆட் பண்ணியிருக்கேன். அதோடு சேர்த்து பிளான்ட்டையும் நல்லா ப்ரூன் பண்ணியும் விட போகிறேங்க. ஆக்சுவலி முருங்கை செடியை கட் பண்ண எனக்கு கொஞ்சம் கூட மனசே வரல. பட் என்னோட ஃப்ரெண்ட் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, முருங்கை செடியை வந்து நம்ம ரெகுலராக ப்ரூன் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா சைட் பிரான்ச்சஸ் அதிகமாக வளரும் அண்ட் நிறைய லீவ்ஸ் நம்மளால் ஹார்வெஸ்ட் பண்ண முடியும்னு சொன்னாங்க. கஷ்டப்பட்டு மனசை தேத்திக்கிட்டு நம்மளோட மெயின் ஸ்டெம்மை வந்து விட்டுட்டு மற்றது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். ப்ரூனிங் பண்ணுறதுனால செடி மட்டும் ஹைட்டாக வளராமல் சைட் பிரான்ச்சஸ் டெவலப் ஆகி நல்லா புஷ்ஷியாக வளர வந்து ஹெல்ப் பண்ணும். அதனால நம்மளால் நிறைய லீவ்ஸ் எடுக்க முடியும். இதில் எனக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் என்னென்னா, நான் கட் பண்ண ஸ்டெம்மை வேஸ்ட் ஆகாமல் திரும்பவும் ஒரு பாட்டில் நட்டு வச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெம்மும் நல்லா ரூட் டெவலப் ஆகி புதுசாக லீவ்ஸ் விட்டு க்ரோ ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. இதுதான் அதோட ரிசல்ட்டு. ஸோ வீட்டில் முருங்கை செடி இருந்துச்சுன்னா நல்லா ஹைட்டாக வளர விடாமல் ப்ரூன் பண்ணிகிட்டே இருங்க. அந்த ஸ்டெம்மை நீங்கள் ப்ரூன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரவுண்டில் இல்லைனா வந்து பாட்டில் வந்து நட்டு விடுங்க. கண்டிப்பாக வந்து அதிலேருந்து இன்னொரு செடி வளரும். அடுத்தது நம்மளோட புதினா பிளான்ட்டுக்கு வருவோங்க. புதினாவை பற்றி சொல்லவே வேண்டாம், ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் பிளான்ட். நான் இதுக்கு மெயின்லி கவ் மேன்யூர் தாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எப்பயாவது தேவைப்பட்டுச்சுன்னா ஃபெர்டிலைசர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். புதினா வந்து ஒரு பெர்னியல் பிளான்ட். ஒன்ஸ் நம்ம பிளான் பண்ணிட்டோன்னா வின்டர் முடிஞ்சு வெதர் வார்ம் ஆனதும் ஆட்டோமேட்டிக்காக திரும்பவும் வந்து க்ரோ ஆக ஆரம்பிச்சிடும். புதினா க்ரோ பண்ணும்போது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய ஒரு பிளான்ட். நம்ம கார்டன் பெட்டில் டைரெக்டாக பிளான் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்ச நாள்லேயே பெட்டு ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணிடுங்க. அதனால புதினாக்கு மட்டும் நான் செப்பரேட்டாக ஒரு இடம் வச்சுருக்கேன். இல்லைனா பாட்டில் இல்லைனா கண்டெய்னரில் கூட வச்சு நம்ம க்ரோ பண்ணலாம். ரெகுலராக கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லா புஷ்ஷியாக ஹெல்த்தியாக க்ரோ ஆகிட்டே இருக்கும். ஒன்ஸ் புதினா நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம வீட்டில் ஃப்ரெஷ் புதினாக்கு பஞ்சமே இருக்காதுங்க.
அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு கீரைக்கு வருவோம். இதுதான் நம்ம பொன்னாங்கண்ணி கீரை. நம்ம ஊர்ல பொன்னாங்கண்ணி கீரை ரொம்ப ஈஸியா கிடைக்கும். பட் யுஎஸ்ல இந்தியன் ஸ்டோர்ல கூட நான் ரொம்ப ரேரா தான் பார்த்துருக்கேன். இந்த பிளான்ட் வந்து லாஸ்ட் இயர் என் ஃப்ரெண்டு தான் எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அப்போ நான் வந்து பாட்ல தான் வச்சு க்ரோ பண்ணிட்டு இருந்தேன். வின்டர் டைம் வந்தப்ப அதை வீட்டுக்குள்ள கொண்டு போக வேண்டிய அவசியம் இருக்காது. பிளான்ட் ட்ரை ஆகி சீட் வந்து விழுந்து அதுவே தானா வந்து பிளான்ட் வரும் அப்படின்னு சொன்னதுனால நான் அந்த பாட்டை வந்து வெளியிலேயே வச்சுட்டேன். முக்கியமா இந்த பொன்னாங்கண்ணி கீரை நம்ம ஊர்ல வந்து கண்ணுக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு பொன்னாங்கண்ணி கீரை கிடைச்சதுன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து நல்லா வளர்த்து நிறைய ஃபுட் செஞ்சு சாப்பிடுங்க. அடுத்தது நம்ம பாலக்கீரைங்க. பாலக்கீரை வந்து கார்டன் பெட்ல இருக்கு. பட் இப்போ சம்மர் ஹீட் அதிகமாக இருக்கிறதுனால செடி போயிருச்சு. பாலக்கீரை கூல் வெதர்ல தான் நல்லாவே க்ரோ ஆகும். அதனால ஃபால் அல்லது வின்டர் டைம்ல கார்டன் பெட்ல சூப்பராக வளரும். நான் வந்து இப்போ பாலக்கீரை சீட் போடுறதே கிடையாதுங்க. ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து வந்துகிட்டே இருக்கு. நான் வந்து 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு வாட்டி பாலக்கீரை போட்டேன். அதுதான் ரிப்பீட்டிவாக வந்து வந்துகிட்டே இருக்கு. ஸோ நான் அதை வந்து ஹவுஸ் பண்ணிட்டே இருக்கேன். எப்போல்லாம் வந்து வின்டர் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த டைமுக்கு வரும். எப்போல்லாம் வந்து ஃபால் வந்து வருதோ அப்போ வந்து திரும்பவும் ஸ்டார்ட் ஆகும். ஃபைனலி நம்ம புளிச்சக்கீரைக்கு வருவோங்க. இந்த புளிச்சக்கீரை சீடு ஒரு 10 போட்டிருப்பேங்க. ஆனால் எனக்கு 2 செடி தான் வந்து வளர்ந்துருக்கு. என்னை இந்த வாட்டி அந்த புளிச்சக்கீரை செடி ஏமாத்திருச்சு. சரி 10ல் 2ஆவது வந்துச்சேன்னு சந்தோஷப்பட்டுட்டு நான் வந்து அந்த செடியை இப்போ வளர்த்துட்ருக்கேன். பட் ரொம்ப குட்டியாக தான் இருக்குது. அது பெருசாக வளர வந்து நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ தான் நமக்கு நிறைய கீரை செடிங்கள்லாம் இருக்குல்ல, அதனால நீ பொறுமையாகவே வளருமா, அந்த கீரையெல்லாம் நான் அறுவடை பண்ணி சாப்பிட்றேன், அதுக்கப்புறம் உங்ககிட்ட வரேன் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேங்க. அவ்வளோதாங்க, இன்றைக்கி நம்ம கார்டனில் தேவையான கீரைகள் எல்லாத்தையும் அறுவடை பண்ணியாச்சு. முக்கியமாக இந்த சிகப்பு தண்டு கீரை நிறைய அறுவடை பண்ணியிருக்கோம். இதை குட்டி குட்டியாக பண்டில் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.